ஹாய் ஹலோ. ஆக்சுவலி நாளைக்கு நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆக போகிறேன். அதுக்கு முன்னாடி நான் என்னெல்லாம் என்னோடய டெலிவரி பேக்கில் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்காக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். அண்ட் நான் இதில் எதெல்லாம் மிஸ் பண்ணியிருக்கேன்னு டெலிவரிக்கு அப்புறம் நான் இன்ஃபார்ம் பண்ணவும் ட்ரை பண்ணுறேன். ஓகே, ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன்னா என்னோட மெடிக்கல் பேக் காட்ட போகிறேன். இதுதான் என்னோட மெடிக்கல்ஸ் பேக். இதில் வந்து நான் என்னென்னலாம் வச்சுருக்கேன் அப்படின்னா, இது வந்து என் ஹாஸ்பிட்டலில் கொடுக்குற எல்லோ கார்டு. இது வந்து இருக்க எல்லா ப்ரிஸ்கிரிப்ஷன்ஸையும் ஒரு ஃபைலில் போட்டு ரெடி பண்ணி வச்சுருக்கேன் டேட் வைஸ், ஸோ தட் டாக்டர்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. மற்றது எல்லாமே நம்ம எடுத்துருக்க அனாமலி டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் பிளட் ரிப்போர்ட்ஸு, அப்புறம் க்ரோத் ஸ்கேனு, அதுக்கப்புறம் உள்ள ஸ்கேன்ஸு, அப்புறம் இசிஜி, எக்கோ, இது மாதிரி என்டி அந்த ரிப்போர்ட்ஸு, அப்புறம் கவர்மெண்ட் டாக்குமெண்ட்ஸ் தனியாக அந்த ஆர்சிஹெச் ஐடி, அதுக்கப்புறம் அந்த புக்கு, இது எல்லாத்தையும் தனியாக வச்சுருக்கேன். இந்த பேக் நான் மீஷோவில் தான் வாங்கினேன். எல்லாமே வைக்க முடியும் அதில். அடுத்து இதில் சீப்பு, சீரம், அதுக்கப்புறம் மஞ்சள் கயிறு. இது நான் கேள்விப்பட்டேன், இந்த மாதிரி கோல்டெல்லாம் வந்து அங்கே அலௌட் இல்லைன்னு. ஸோ அப்படி தேவைப்பட்டுச்சுன்னா யூஸ் பண்ணுறதுக்காக கொஞ்சம் ஆர்வ கலர் தான். அதுக்கப்புறம் எங்கள் சாமியோட விபூதி குங்குமம், அப்புறம் ஹேர் பேண்ட்ஸு, அப்புறம் தேவைப்படுமோன்னு சிசர்ஸு, அப்புறம் பொட்டு, சேஃப்டி பின்ஸ் தேவைப்படலாம், சீப்பு தேவைப்படலாம். ஸோ இது எல்லாமே ஒரு பவுச்சில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் இது டேட்ஸ் இல்லை, டாய்லெட்ரிஸ், வந்து சோப்பு, ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு, இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கேன். ஸோ தட் ஹாஸ்பிட்டலில் இதுலேயே வச்சு விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் வாலெட், அப்புறம் என்னோட ஐடி கார்டு, இன்சூரன்ஸ் கிளைம் பண்ண போகிறோம் தேவைப்படுது அப்படின்னா அதுக்காக. அப்புறம் ஒரு பென்னு, ஏதாவது டாக்குமெண்டேஷன் ஒர்க் என் ஹஸ்பண்டுக்கு தேவைப்படுமோ அப்படின்னு எடுத்து வச்சுருக்கேன். ஆல்சோ என் பர்ஸ், வாலெட்டில் வந்து ஆதார் கார்டு, மற்ற கவர்மெண்ட் ப்ரூஃப்ஸ் எல்லாமே வச்சுருக்கேன். நெக்ஸ்ட்டு வாட்டர் பாட்டில்ஸ். சிப்பர் வாட்டர் பாட்டில் மண்ணாந்து குடிக்க முடியுமான்னு தெரியல. ஸோ சிப்பர் வாட்டர் பாட்டில் வேணும். அப்புறம் ஹாட் வாட்டருக்கு ஹாட் வாட்டர் ஃப்ளாஸ்க்ஸ் இருக்கு. இது போக பிளேட்டு, ஸ்பூனு இதெல்லாம் தனியாக நான் எடுத்துகிட்டு போவேன். அதுக்கப்புறம் என் ஃப்ரெண்டு ஒருத்தர் என்ன சொன்னான்னா, பெயின் வரும்போது ஹாட் வாட்டர் பேக் முதுகில் வச்சா நல்லதுன்னு சொன்னால். ஸோ அதனால் கெட்டிலும் எடுத்துகிட்டு போகிறேன். ஆல்சோ இதில் நம்ம சுடு தண்ணியும் வச்சுக்கலாம் இல்லையா ஹாட் வாட்டருக்கு, அது. அப்புறம் அந்த ஹாட் பேக் அதோட இருக்கு. அடுத்து ஹாஸ்பிட்டலில் மஸ்கிட்டோஸ் இருக்கலாம். ஸோ அதனால் மஸ்கிட்டோ நெட் உள்ள ஒரு பெட். அதுக்கப்புறம் நார்மல் பேபி பெட். நான் பாப்பாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வரும்போது எடுத்துகிட்டு போகிறதுக்காக பேபி பெட். இது கிஃப்டாக வந்தது. அடுத்து இப்போ தான் மெயின் வந்துட்டு போகிறோம். என்னோட பேக், இதில் நான் என்னோட திங்ஸ்லாம் எடுத்து வச்சுருக்கேன். 2-3 ஃபீடிங் வேர், லாஞ்ச் வேர்னு சொல்லுவாங்க இல்லையா, அது நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தட் அங்கே போய் யூஸ் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் இன்னர்ஸு, அதுக்கப்புறம் டிஸ்போசபிள் பேண்டீஸு, அதுக்கப்புறம் டவல்ஸு, அதுக்கப்புறம் வந்து ரிட்டர்ன் வரத்துக்காக ஒரு நல்ல மேட்ரினிட்டி வியர் ட்ரெஸ்ஸு, நல்ல ட்ரெஸ்ஸு, அதுக்கப்புறம் இங்கே போட்டுட்டு போவேன். அது ஒன்று. அதுக்கப்புறம் ஸ்கார்ஃப் ஒரு 2 வச்சுருக்கேன். எதுக்குன்னா அந்த ஃபீடிங் யூஸ் பண்ணுறதுக்காக.
தேவைப்படுமோ அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து மாமி பேக். ஃபைனலி பாப்பாச்சி பேக். இது கொஞ்சம் பெருசு, ஸோ நான் அதை கொடுக்குறேன். ஸோ ஒரு மினி ட்ராலி எடுத்துக்கிட்டேன். இதில் தான் பாப்பாவோட திங்ஸ் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே ஃபீடிங் பேட். நெக்ஸ்ட்டு பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு எடுத்த உடனே போடுறதுக்கான ட்ரெஸ்ஸஸ் இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ். ஸோ தட் கம்ஃபர்டபுளாக இருக்கும் இல்லையா பாப்பாவுக்கு. ஸோ அந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ். அதுக்கப்புறம் முஸ்லிம் கிளாத்ஸ் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் பாப்பாவுக்கு நாப்பீஸ். இந்த மாதிரி லங்கோட்ஸு அதுவும் வாங்கி வச்சுருக்கேன். எல்லாமே நிறைய குவான்டிட்டியில் வாங்கல. ஃபஸ்ட்டு நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு செட் ஆகுது அப்படின்னா இதையே, அப்படி இல்லை மாற்றணும்னா மாற்றிக்கலாம். அப்புறம் பிளாங்கெட்ஸ் இந்த மாதிரி 3. இது எல்லாமே ஆக்சுவலி செம்ம க்யூட்டாக இருந்ததுனால தான் வாங்கினேன். ரொம்ப க்யூட்டாக இருக்குன்னா மாடு சிம்பிள். அதுக்கப்புறம் பிங்கி சிம்பிள். கிட்டன் சிம்பிள். கிட்டன். அந்த மாதிரி ஒரு 3 கலர்ஸ் எல்லாமே மீஷோல தான் வாங்கினேன். அதுக்கப்புறம் 2 சின்ன கர்ச்சீஃப்ஸ் மாதிரி பாப்பாக்கு. அப்புறம் கவர்மெண்ட்டில் இந்த மாதிரி கொடுக்குறாங்க, அது வந்து மடிச்சு எடுத்து வச்சுருக்கேன். கவர்மெண்ட் கிட்டில் எல்லாமே துவைச்சி வெயிலில் காய போட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம புதுசு தான் போடணும் அப்படின்னா அப்படியே கடையிலேருந்து வாங்கிட்டு எத்தனையோ பேர் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க இல்லையா. அதுவும் மீஷோலாம் உங்களுக்கு சொல்லவே வேணாம், இவ்வளோ பேர் ஹேண்டில் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம வந்து பெட்டர் நான் அப்படியே வந்து கொஞ்சம் ரொம்ப நிறைய இல்லை, ஆக்சுவலி டெட்டல் போடக்கூடாது, நார்மலாக முடி காய போடணும். நான் இருந்தாலும் கொஞ்சமாக போட்டு அதை வந்து காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து ஸ்வாடல்ஸ் இந்த மாதிரி அதுவும் வாங்கி எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் மிட்டன்ஸு, சாக்ஸு இந்த மாதிரி ஐட்டம்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். கூடவே இன்னொரு ஐட்டம் எடுத்து வச்சுருக்கேன். அது என்னன்னா பேபி வைப்ஸ். மதர்ஸ் வாஷ் அப்படிங்கிற இதுலேருந்து பேபி வைப்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஒரு 3 கவர். அந்த 3ல் வந்து எத்தனை இருக்குது, 80 வைப்ஸ் இருக்குது. இந்த மாதிரி 3 பாக்ஸ் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே நம்ம பேபி பேக்கில் இருக்குது. ஆல்சோ இன்னொன்று சொல்ல மறந்துட்டேன், பாப்பாவை கொடுப்பாங்க இல்லையா, அப்போ வாங்கும்போது ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கிளாத் வச்சு வாங்குவாங்கல்ல, அதுக்குமே நான் 2-3 கிளாத் எடுத்து வச்சுருக்கேன் என் ஹஸ்பண்ட் கிட்ட. அதில் தான்ப்பா வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதுவும் இதில் இருக்குது. அதோட ஒரு பேஸ்கெட்டில் அட்டெண்டருக்காக போர்வை எடுத்துக்கிட்டேன். அண்ட் பிளேட்ஸு, ஸ்பூன்ஸு, குட்டி கிண்ணம், டம்ளரு இதெல்லாம் எடுத்துக்கிட்டேன். ஸோ தட் அங்கே எத்தனை நாள் ஸ்டே பண்ணுறோன்னு தெரியல, அதுக்காக அதெல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டேன் சாப்பிட்றதுக்கெல்லாம், காஃபி டீ குடிக்கிறதுக்கெல்லாம். அதுக்கப்புறம் கெட்டில் எடுத்துக்கிட்டேன் முன்னாடியே சொன்ன மாதிரி. அப்புறம் கோல்கேட் பல்பொடி எடுத்துக்கிட்டேன் மற்றவங்களுக்காக.
அதுக்கப்புறம் கத்தி ஃப்ரூட்ஸ் கட் பண்ணுற மாதிரி இருந்தால் அதுக்காக. அதுக்கப்புறம் சோப்ஸ் எடுத்துக்கிட்டேன், ஏதாவது வாஷ் பண்ணணுன்னா தேவைப்படும் அப்படின்னு சொல்லிட்டு துணி சோப்பு, அப்புறம் பாத்திரம் வளர்க்குறதுக்கு சோப்பு, இதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா தான், வேணுங்கிறவங்க யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சார்ஜர்ஸ், ஹெட்ஃபோன்ஸ் இதெல்லாம் கண்டிப்பாக தேவை. நமக்கு எது நம்ம பாப்பாவுக்கு சரியாக இருக்கும்னு தோணுதோ அது எல்லாமே நம்ம வாங்கிக்கலாம், எடுத்து வச்சுக்கலாம். எப்படியும் இது எடுத்துகிட்டு போனாலும் நிறைய திங்ஸ் நம்ம மறந்துவோம், திரும்ப ஹஸ்பண்ட் அனுப்புவோம். பட் ஸ்டில் நம்ம கொஞ்சம் ப்ரிப்பேர்டாக இருக்கணுங்கிறதுக்காக இதெல்லாம் நான் ரெடி பண்ணியிருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். தேங்க்யூ, பாய். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய் பாய். ஆன் த வே டு ஹாஸ்பிட்டல்.